திருநாட்டின் செழிப்பான மாநிலமான தமிழகத்தில் கடைக்கோடி முகவை மாவட்டத்தின் கொழுந்துறை கிராமத்தில் கிரசன்ட் ஆங்கில மேல்நிலை பள்ளியில் 6ஆம் நிலை பயின்று கொண்டிருக்கும் சபீக் அகமதாகிய நான் உங்கள் முன் உரையாட வந்துள்ளேன். எனது தலைப்பு வாழ்விய அறிவியல். நான் இன்று இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்துள்ளேன். நீங்கள் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் புத்தகங்கள் நிறைந்த நூலகத்திற்கு செல் என்று பொன்மொழி கூறுகிறது. அவ்வாறாயினும் நான் இந்த உலகத்தை சுற்றி பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த பூமி தோன்றி 400 கோடி ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. மனித இனம் தோன்றி 40 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இந்த பிரபஞ்சத்தில் சிறிய புள்ளியான பூமியில் தோன்றிய குரங்கினம் ஒன்று இந்த பூமியவே ஆட்டி படைக்கிறது. அப்படி என்றால் அது அறிவியலின் அபார வளர்ச்சியானே. எப்பொழுது யார் யார் வாய் கேட்பினும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று அப்போதே வள்ளுவர் கூறிவிட்டார். நீ எதை கேட்டாலும் அதில் உள்ள அறிவியலை கண்டது. நமது முன்னோர்கள் வாழ்க்கை மிக பெரும் அறிவியலாகவே இருந்தது. அவர்களுக்கு அறிவியலின் பெயர்கள் தான் தெரியவில்லை, ஆனால் அறிவியலின் வழியில் தான் வாழ்ந்தார்கள். காலையில் அப்போது சூரிய உதயத்திற்கு முன் எழுந்தார்கள், ஆனால் இப்போதோ சூரிய உதயத்திற்கு முன் எழுதல் நல்லதென்று இப்போதே மருத்துவம் கூறுகிறது. ஆளும் வேறும் பல்லு குருதி, நாளும் இதனும் சொல்லு குருதி. ஆளையும் வேலையும் வைத்து பல் துளக்கினார்கள், உப்பை கொண்டு வாய் கொப்பளித்தார்கள். இன்று எண்ணற்ற பற்பசைகள் உலகம் எங்கும் சக்கை போட்டு போடுகிறது. காலையில் அவர்கள் உணவாக குடித்த பழைய கஞ்சி இன்று வெளிநாடுகளில் பல டாலர்களுக்கு விற்கப்படுகிறது. நமது முன்னோர்கள் இயற்கையோடு கூடி வாழ்ந்தார்கள். மனிதனோடு மட்டுமல்ல, கால்நடைகள், பறவைகள், காடுகள் எல்லாம் தன் நட்பை பாராட்டினர். ஔவையார் சொன்ன ஆத்திச்சூடி அற்புத அறிவியல் வாழ்வாகும். அவர் சொன்னார், சனி நீராடு, சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து கூறி, அனந்தல் ஆடல், அதிகம் தூங்காதே, நுண்மை நுகரே, அதிகம் சிற்றுண்டிகளை திங்காதே. இதன் போல் எத்தனையோ உள்ளன. நமது முன்னோர்கள் இயற்கையின் நல்லதை பயன்படுத்தி வாழ்ந்தார்கள். ஆனால் நாமோ அதை ஒழித்துவிட்டு இயற்கையின் தீமைகளை பயன்படுத்தி வாழ்கிறோம். இதனுடன் தொடர்புக்கு கொண்டு வந்த அலைபேசி இன்று அனைவரின் முதுகெலும்பை வளைத்து விட்டது. விழாக்களிலும் பெரும் வெற்றிகளிலும் பகிரப்பட்ட அறுசுவை ஊன்சோது, அதுதான் பிரியாணி. அது இன்று பார்க்கும் இடமெல்லாம் கிடைக்கிறது. அப்போது சட்டை பைகளில் சிறு தானியங்களும் கிழங்குகளும் தான் இருந்தது. ஆனால் இப்போதோ பிபி மாத்திரையும் சுகர் மாத்திரையும் தான் இருக்கிறது. நமது பேராசையால் பூமியின் நுழைவான மரத்தை வெட்டி சாய்த்து விட்டோம். ஆடும் வேலும் இருந்த இடத்தில் செல்போன் கோபுரங்களால் சிதைத்து விட்டோம். பறவைகளின் கூட்டை அழித்துவிட்டு நாம் மட்டும் வீடு கட்டுகிறோம். புண்ணுக்கு இட்ட மஞ்சளும் பேருக்கு கொடுத்த தேனும் யாரும் பயன்படுத்துவதில்லை. ஏசியில் இருப்பதால் வைட்டமின் டியை விலைக்கு வாங்குகிறோம். மரத்தை அழித்துவிட்டு நுரையீரல் மருத்துவரிடம் செல்கிறோம். கோபுரங்களால் வீடு கட்டி ஆற்றை அழித்து விட்டோம். ஆற்றில் தண்ணீருக்கு பதிலாக லாரி போகிறது, லாரியிலோ மண் போகிறது. இப்போதைய அறிவியல் வளர்ச்சியால் மனிதன் அனைத்திலும் வேகம் எடுத்தான். நடையை தவிர்த்து பைக்கிலும் காரிலும் செல்கிறான். மருத்துவமும் அதிகரித்தது, அதனுடன் நோய்களும் கூடிவிட்டன. மனிதன் கல்வி அறிவை நன்காக கற்கிறான், ஆனால் அந்த கல்வியை மனித குலத்திற்கு பெரும் தீமையை விளைக்கும் கல்வியாக மாறிவிட்டது. உதாரணம், பாறைக்கு வைக்க வேண்டிய வெடியை மனிதன் மனித கூட்டத்திற்கே வைக்கிறான். அறிவியல் என்பது மனித வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அந்த அறிவியலை கொண்டு இந்த உலகத்தையும் வாழ்க்கையையும் அழிக்கக்கூடாது. அந்த அறிவியலை கொண்டு நாம் முன்னோர்கள் இயற்கையோடு கூடி வாழ்ந்தது போல கூறி விடை பெறுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த வாய்ப்பளித்த பள்ளி முதல்வர் அவர்களுக்கும்